வணக்கம். நிஜம் நிழல் சமூகம் என்கிற ஒரு அற்புதமான படைப்பை தமிழ் சமூகத்திற்கு வழங்கிய நூலாசிரியர் ஸ்டாலின் கவிஞர் ஆதிமுதல்வன் அவர்களை பற்றியும் அறிமுகம் செய்கிற வாய்ப்பை வழங்கியமைக்கு அம்பேத்கர் படிப்பு வட்ட குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் முன்னூல் மங்கலம் என்கிற கிராமத்தில் பிறந்தவர். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து கல்விதான் நமது தடைகளை உடைக்கும் நொறுக்கும் என்பதை சிறு வயது முதலே உணர்ந்து ஒரு மிகச்சிறந்த கல்வியாளனாய் தன்னை மாற்றிக்கொண்டு தமிழ் மொழி அறிவை செம்மையாக பெற்ற மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர். தற்போது மதுரையில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர். தலித் வரலாறு, தலித் இலக்கியம், பௌத்த ஆய்வு, அயோத்திதாசர் பற்றிய மறைக்கப்பட்ட வரலாறு என 100க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் சமூகத்திற்கு தந்த பெருமை ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களுக்கு உண்டு. அதைவிட மேலாய் காலச்சுவடு பத்திரிகையின் ஆசிரியர் குழுவின் துணை ஆசிரியர்களில் ஒருவராய் இவர் தொடர்ந்து செயல்பட்டு வருபவர். ஊடகத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழ் மொழி குறித்தும் பௌத்த ஆய்வு குறித்தும் சாதிய போராட்டங்கள் குறித்தும் தொடர்ந்து தமிழ் சூழலில் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிற நாடறிந்த எழுத்தாளர் என்பதை பெருமையோடு பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய பிறந்த முதல் இறக்கிற வரையில் சாதி என்கிற நோய் ஒவ்வொரு மனிதனையும் பிடித்து கொண்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் திரைத்துறையில் எப்படி சாதியம் கோலோச்சுகிறது என்பதை பற்றிய நூல்தான் நிஜம் நிழல் சமூகம் என்கிற நூல். இந்த நூலை சிறப்பாக இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்க வருபவர் கருத்தாளர் கவிஞர் ஆதிமுதல்வன் அவர்கள். இவர் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் எல்லப்புடையாம்பட்டி என்கிற கிராமத்தில் படித்து கல்வியில் உயர்ந்து அறிவியல் பட்டதாரி ஆசிரியராய் பணியாற்றி வருபவர். இலக்கியம், கவிதை, நாவல் என்கிற ஒரு பன்முக ஆளுமையாய் தன்னை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு தனது ஆழமான கருத்தை தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து தருகிற ஆற்றலாளனாய் இருந்து வருபவர். இவருடைய படைப்புகள் சுடுசோறு, கழிவறை வாசம், உரையிலிட்ட முத்தங்கள், கரையான் தீட்டிய சித்திரங்கள், காற்றில் மிதக்கும் கதைகள், நாவல் மரக்கா போன்ற சிறப்பான நூல்களை கொடுத்து கொண்டிருப்பவர். தற்போது புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய ஒரு வருட காலத்திற்கு மேலாய் ஆய்வு செய்து ஒரு அரிய கருத்துக்கள் அடங்கிய தொகுப்பை இந்த ஆண்டு வெளியிட இருப்பவர்.
ஒரு பாடல் தொகுப்பையும் இந்த ஆண்டு வெளியிட இருக்கிற பெருமை கவிஞர் ஆதிமுதல்வன் அவர்களுக்கு உண்டு. அவருடைய எழுத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளைய தலைமுறையை மாற்றுகிற, இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை தருகிற, சிந்தாமல் சிதறாமல் தலைவர்களுடைய உழைப்பை அப்படியே கொண்டு சேர்க்கிற ஒரு வழித்தடமாய் அவருடைய எழுத்து ஒவ்வொரு நூலிலும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்த தலைவர்களை பற்றி அவரின் முதல் நூலில் சுடுசோறு என்கிற நூலில் இந்தியாவின் விடுதலைக்காகவும் எளிய மக்களின் விடுதலைக்காகவும் இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் வாழ்நாள் முழுக்க உழைத்த புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றிய அவர் எழுதியிருக்கிற எழுத்து மிகச்சிறந்த சான்றாய் நற்சான்றாய் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த நூலிலே தான் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுவார். ஊர்கூடி இழுக்கும் தேரை ஒற்றையாய் இழுத்தவரே, பார்கூடி பாட்டெழுதி பகழ்வனாய் வந்தவரே, மகரினத்தில் பிறந்ததனால் வகுப்பை விட்டு நகர் என்று சொன்னபோது தீண்டாமை தெரியாமல் திடுக்கிட்டு நின்றவரே, வகுப்பறை கொடுத்த கோணிப்பையை ஏணிப்படி ஆக்கியவரே, ஏன் இப்படி என சிந்தித்த ஏங்கல்சே, தாகம் எடுத்தபோது தண்ணீர் கொடுக்க மறுத்ததனால் கண்ணீர் குடித்தவரே, எங்களின் கண்ணீரை துடைத்தவரே, திக்கற்ற மக்களின் பாதையானவரே, திசையட்டும் கொட்டும் மேதையானவரே, அடிமை வாழ்வெய்தி அவள நிலையெய்தி வாழ்ந்த கோடி மக்களின் விதியானவரே, சேரி மக்களின் கதியானவரே, ஐயா உனது அறிவுச்சூட்டில் ஆரிய வீரியம் உரிந்தது, சாதிய உக்கரம் தணிந்தது என்று ஊர்கூடி இழுக்கும் தேரை ஒற்றையாய் இழுத்தவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்நாள் உழைப்பை ஒற்றை வரியில் இளைய தலைமுறைக்கு சிந்தாமல் சிதறாமல் தருகிற ஒரு எழுத்தாளன் தான், கவிஞன் தான் இன்றைக்கு இந்த நூலை பேசவிருக்கிற கவிஞர் ஆதிமுதல்வன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுவார், 10 பறவைகளோடு பேசி பழகுங்கள், நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு நீங்கள் பேசி பழகுங்கள், ஒரு நதியாகிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களோடு நீங்கள் பேசி பழகுங்கள், நீங்கள் 11வது புத்தகமாய் மாற முடியும் என்று ஈரோடு தமிழன்பன் அவர்கள் குறிப்பிடுவார். அப்படி நூல்கள்தான், நூல் வாசிப்புத்தான் இந்த மண்ணை புரட்டுவதற்கு அறிவுச் செல்வத்தை வழங்கும் என்பதை உணர்ந்த கவிஞர் ஆதிமுதல்வன் அவர்கள் அதை அப்படியே இளைய தலைமுறைக்கு தனது எழுத்தில் ஒரு இடத்திலே வழங்கியிருப்பார். நூலகம் என்பதும் அதிலே உள்ளே இருக்கக்கூடிய நூல்கள் என்பது எப்படிப்பட்ட வலிமையானது என்பதை அழகுற தனது எழுத்தில் கவிதையில் பதிவு செய்திருப்பார். அறிஞர்கள் குடியிருக்கும் அகழ்வகம், ஆன்றோர்கள் தவமிருக்கும் நினைவகம், அறிவை பட்டை தீட்டும் உலைக்களம், அகிலத்தை வெற்றி கொள்ளும் படைக்களம், இது நூல்கள் முத்தமிடும் நூலகம், தாள்கள் சத்தமிடும் சாளரம், இங்கே இருட்டு பிரதேசத்தில் பாரதி வெளிச்ச விதைகளை விதைப்பார். ரஷ்ய தத்துவஞானி தாஸ்தாவியோஸ்கி வெண்ணிற இரவுகளில் நட்சத்திரங்களை பறிப்பார். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் உலகின் குருட்டு விஷம் அனைத்தையும் குறிப்பார். வள்ளுவர் வாழ்வின் வழிதிறப்பார், கம்பர் கவிதையின் விழிதிறப்பார். எட்டுகிற உயரத்தில் 8 தொகை, பற்றுகிற உயரத்தில் 10 பாட்டு, மண்ணை முட்டுகிற விதைகள் தான் விருட்சங்களாகும், நூலக கதவை தட்டுகிற கரங்கள் தான் உயரத்தில் வாழும். வாழும்போது நூலகம் சொர்க்கத்தை காட்டும்,
வாழ்ந்த பின்பும் உன் புகழ் திசைகளை எட்டும் என்று வாழுகிற போதும் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நூல்கள் துணையாக இருக்கும். வாழ்ந்த பிறகும் 8 திசைகளிலும் உன் புகழ் பரப்புவதற்கு நூல் வாசிப்புத்தான் துணையாக இருக்கும் என்று ஒரு இளைய தலைமுறைக்கு அறிவூட்டுகிற விழிப்புணர்வு கவிதைகளை தொடர்ந்து தந்து வருகிற கவிஞர் தான் ஆதிமுதல்வன் அவர்கள். தன்னம்பிக்கை இழந்து கிடக்கிற இளைய தலைமுறைக்கு தனது நூலில் படைப்புகளில் எண்ணற்ற மிகச்சிறந்த தன்னம்பிக்கை கவிதைகளை தந்திருக்கிற ஒரு ஆற்றலாளனாய் நான் பார்க்கிறேன். ஒரு நூலிலே அவருடைய படைப்பிலே சொல்லுவார் தன்னம்பிக்கையை பற்றி. சிராய்ப்புகள் இல்லாமல் சிகரங்கள் இல்லை, வியர்வைகள் சிந்தாமல் விடியல்கள் இல்லை, காயங்கள் பொறுக்காமல் கற்சிற்பம் இல்லை, காற்றை வீழ்த்தாமல் காற்றாடி இல்லை, ரணங்களை பொறுக்காத வீரனும் இல்லை, ரத்தங்கள் சிந்தாத யுத்தங்கள் இல்லை, கருக்களில் கோவாத சேவல்கள் இல்லை, தெருக்களில் சிக்காத சித்தாந்தம் இல்லை, விண்ணை ஜெயிக்காத விதைகளும் இல்லை, மண்ணை வீழ்த்தாத வேர்களும் இல்லை, குடைப்பூக்கள் மலைப்பாடம் படித்ததில்லை, விடியற்காளான்கள் விருட்சங்கள் இல்லை, முயற்சிகள் இல்லாமல் மூச்சுகள் இல்லை, சிறகுகள் சுமையென்றால் உனக்கு சிகரங்கள் இல்லை என்று இளைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கை தருகிற கவிதைகளை, நீண்ட நெடிய கவிதைகளை எழுதுகிற ஒரு ஆற்றலாளன். 2 வரியில் தன்னம்பிக்கை ஊற்றை மனதிலே ஏற்படுத்துகிற கவிதைகளையும் அவர் பல இடங்களிலே தந்திருக்கிறார். ஊறப்போட்ட அரிசியாய் உள்ளமிழ்ந்து போகாமல் உலையிலிட்ட அரிசியாய் உச்சித்தெடு உயர எழு என்கிற அவர்களுடைய கவிதையும், வேறொரு மரத்திற்கானதல்ல விழுதுகள், வேறொருவர் உழைப்பு உனக்கு தராது விருதுகள் என்று நீண்ட கவிதைகளையும் மிக குறுகிய கவிதைகளிலும் தனது ஆழமான கருத்தை பதிவு செய்கிற ஆற்றலாளன் தான் கவிஞர் ஆதிமுதல்வன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மூளையில் கிடந்த என்னை முற்றத்திலே கொண்டு வந்து என்னை நிறுத்திய பெருமைக்குரியவர் என் உடன் பிறந்த சகோதரர் ஆதிமுதல்வன் என்பதை விட மிகச்சிறந்த கவிஞர், என்னை உருவாக்கிய ஒரு தந்தையாய், என்னை வழிநடத்துகிற ஆசானாய், எனக்கு உற்றத்துணையாய் இருந்து வருபவர் என்பதை இந்த நிகழ்விலே பெருமையோடு சொல்லிக்கொண்டு கருத்துரை வழங்க கவிஞர் ஆதிமுதல்வனை அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்குரிய தோழர், அறிமுகம் செய்ய இருக்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் தோழர் ராஜாங்கம் அவர்களுக்கும், ஆரம்பத்தில் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் அறிமுக உரை நிகழ்த்திய என் அன்பு இளவல் உரைவாள் ஏகோ அம்பேத்கர் அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அறிமுகம் செய்கிற இந்த நூலினுடைய பெயர் நிழல், நிஜம், சமூகம். நூலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள். நூலை வெளியீடு நீலம் பப்ளிகேஷன்ஸ். விலை ரூபாய் 320. நூலினுடைய பக்கங்கள் 263. பொதுவாக விஷுவல் மீடியா என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இன்று சமூகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காட்சி ஊடகம் பல ஆட்சி மாற்றங்களையும் அதிகார மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். பொதுவாக ஒரு காட்சி ஊடகத்தில், திரைப்படத்தில் தங்களுடைய விருப்ப நாயகர்களுடைய உடை, முடி, மீசை, ஸ்டைல் ஆகியவை அடுத்த நாளே சமூகத்தில் எதிரொலிக்கக்கூடியதாக இருப்பதை நாம் அறிகிறோம். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார்கள், தணிக்கை தடையின்றி 4 திரைப்படம் எடுக்க என்னை அனுமதித்தால் தனித்தமிழ்நாட்டை நான் வாங்கி காட்டுவேன் என்று அந்த காலத்தில் தனித்தமிழ்நாடு
கேட்டு போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் காட்சி ஊடகத்தினுடைய வலிமை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூல் திரைப்படங்கள் ஊடாக சமூகம், பண்பாடு, வரலாறு போன்ற அசைவுகளை பக்கச்சார்பின்றி விமர்சனம் செய்கிறது. இந்த நூலில் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதல் பகுதியில் 10 கட்டுரைகளும் 2வது பகுதியில் 6 கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. முதல் பகுதி திரைப்படங்களின் உள்ளிருந்து புலப்படும் வரலாற்றை தெரிவிக்கக்கூடிய ஆவணமாக இருக்கிறது. 2வது பகுதி திரைப்படங்களை ஒட்டி வெளியே நடந்த, சமூகத்தில் நடந்த தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையாக அமைந்திருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற அளவிலே இதிலே சில கட்டுரைகளை மற்றும் இங்கே நான் குறிப்பிட ஆவல் கொண்டிருக்கிறேன். திரு ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் இந்த நூலை ஒரு சினிமா ஆய்வாக, ஆவணமாக, மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலாக தயாரித்திருக்கிறார். முதல் கட்டுரையாக தமிழ் திரைப்படங்களில் ஆங்கிலோ இந்தியர்கள் என்கிற ஒரு அற்புதமான கட்டுரை, குறிப்பாக என்னை கவர்ந்த ஒரு கட்டுரை இதுதான். பொதுவாக ஐரோப்பியர்கள் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வழியாக இந்தியாவிற்கு வரும் பொழுது இந்தியாவிலே ஏறக்குறைய 200-250 ஆண்டுகள் அவர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது ஐரோப்பியர்களுக்கும், ஐரோப்பிய ஆண்களுக்கும், இந்திய பெண்களுக்கும் பிறந்தவர்கள்தான் நாம் ஆங்கிலோ இந்தியர்கள் என்று கூறுகிறோம். ஐரோப்பியர்கள் என்று பார்க்கிற போது முதலே வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள். அவர்களுடைய கலப்பு என்பது மிக குறைவாக இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், அவர்களுடைய கலப்பும் இருந்தது. டேனியர்கள் கூட வந்தார்கள். என்றாலும் கூட ஆங்கிலோ இந்தியர்கள் இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில், தற்பொழுது அருகி வரும் ஒரு சிற்றினமாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவிலே இந்தியாவிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஐரோப்பிய வாழ்க்கை முறையை உள்வாங்கியவர்களாகவும் இந்திய அணுகுமுறையை உடையவர்களாகவும் இங்கே இருக்கிறார்கள். 2 பண்பாட்டு கலாச்சார வாழ்க்கை முறையில் இடையில் சிக்கி அவர்கள் தாராடி வரக்கூடிய ஒரு இனமாக ஆங்கிலோ இந்தியர்கள் உள்ளார்கள். பிரிட்டிஷார் இவர்களை இந்தியர்களாக பார்த்தார்கள், ஆனால் இந்தியர்கள் இவர்களை பிரிட்டிஷராகத்தான் பார்த்தார்கள். எனவே 2 கலாச்சாரங்களுக்கு இடையில் அவர்கள் எப்பக்கமும் சாய முடியாமல் நடுவிலே தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனமாக இருக்கிறார்கள். 1947க்கு சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு பாதுகாப்பு உணர்வு அவர்களிடையே இருந்தது. 47க்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வை அற்ற ஒரு சமூகமாக ஆங்கிலோ இந்திய சமூகம் இருக்கிறது. என்றாலும் கூட சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் தற்போது அரசியல் சட்டப்படி வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக ஆங்கிலோ இந்தியர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய நாகரிகமான இயல்பான நடத்தையை கூட இந்தியாவில் அவர்கள் பாலியல் இச்சைக்கு அழைப்பு விடுப்பவர்கள் என்பது போன்று எண்ணப்பட்டு குடும்ப சட்டகத்திற்கு வெளியே வைத்து மட்டும் ரசித்தது இந்திய மனம். ஆங்கிலோ இந்தியர்கள் பாலியல் ஒழுக்கம் இல்லாதவர்கள் போலவும் இந்திய பெண்கள் கற்பொழுக்கமே முக்கியம் போலவும் திரைப்படங்கள் கற்பித்தன. பெரும்பாலான ஆங்கிலோ இந்தியர்கள் இந்தியாவில் குறிப்பாக திரைப்படங்களில் கூட டைபிஸ்டுகளாகவும், டான்சர்களாகவும், ஆசிரியர்களாகவும், நர்ஸாகவும் காண்பிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர்களை பற்றிய ஆசிரியருடைய ஆராய்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. பெரும்பாலும் மிஸ்ஸி அம்மா, நர்சம்மா, சட்டைக்காரி, பீட்டர், ஆப்பக்காரங்க, கவுன், விக், லிப்ஸ்டிக் என்று அவர்களுடைய பெயர்கள் இருந்தன. மிஸ்ஸியம்மா என்பது ஆசிரியரை குறிக்கும். மிஸ் என்கிற சொல் பின்னொட்டாக தமிழிலே நம் மரியாதைக்குரிய அம்மா என்று நாம் அழைக்கிறோம். எனவே அவர்கள் மிஸ்ஸியம்மா என்று அழைக்கப்பட்டார்கள். ஆசிரியராக இருந்தவர்கள். நர்ஸாக இருந்தவர்கள் அதே போல் நர்சம்மா என்று அழைக்கப்பட்டார்கள்.
முதலே சட்டையை அணிந்ததால் அவர்கள் சட்டைக்காரிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஆண்கள் பீட்டர் என்று பொதுவாக அழைக்கப்பட்டார்கள். ஆப்பக்காரங்க என்பது பாதி ஐரோப்பிய பாதி இந்தியர்கள் என்பதால் அவர்கள் ஆஃப் என்கிற சொல்லிலிருந்து ஆப்பக்காரங்கள் வந்தார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதே போல கவுனை அணிந்தவர்கள் முதலிலே ஆங்கிலோ இந்தியர்கள் என்பதால் கவுன் என்றும், அதே போல விக் லிப்ஸ்டிக் என்பதை முதலில் பயன்படுத்திய காரணத்தால் அவர்களுக்கு அந்த பட்டப்பெயர்கள் வந்ததாக சினிமாவிலே காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஆயிரத்தி 1939 வெளியான தியாக பூமியில் ஒரு காட்சியை ஆசிரியர் இங்கு பதிவு செய்திருக்கிறார். அதிலே ஒரு இந்து தந்தைக்கு பிறந்த 2 குழந்தைகள். ஒரு குழந்தை காணாமல் போய்விடுகிறது, ஒரு குழந்தை அவரிடமே வளர்கிறது. அந்த காணாமல் போன குழந்தை மகாலட்சுமி என்று பெயர். ஆனால் அதை எடுத்து வளர்ப்பவர் ஒரு கிறித்துவ தந்தை என்பதால் அவர் எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுத்து BA பட்டதாரியாக்கி ஆசிரியராக்குகிறார். எதிர்காலத்தில் அவருடைய பெயர் மிஸ்ஸியம்மா என்று மாறுகிறது. ஆனால் உண்மையிலேயே பிறகு மகாலட்சுமி என்று தெரிய வருகிறது. அவருடைய தந்தையும் அந்த இந்து தந்தையும் அந்த கிறித்துவ தந்தையும் சந்தித்துக் கொள்வார்கள். என்னிடம் வளர்ந்த குழந்தை படிப்பறிவற்று இருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவராகி உங்களிடம் வந்த குழந்தை இன்று BA பட்டதாரியாகி ஆசிரியராகி இருக்கிறது என்று கூறுவார். அந்த வாய்ப்பை கிறிஸ்துவம் இந்தியாவிற்கு கல்வி வாய்ப்பை வழங்கியது என்பது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மெஸ்ஸியம்மா அந்த ஆசிரியர் ஒரு இந்து வீட்டு விழாவிற்கு சென்று வருகிற போது அவளின் மீது மஞ்சள் பூசப்படுகிறது. அதை தன்னுடைய கணவரிடம் சொல்லி குறைப்பட்டுக் கொள்வார். அப்பொழுது கணவர் சொல்லுவார், எங்களுடைய மஞ்சள் என்பது புனிதமானது, ஆரோக்கியமானது, ஆனால் உங்கள் பவுடர் அப்படி இல்லை என்று அங்கே ஐரோப்பிய பவுடருக்கும் இந்தியனுடைய மஞ்சளுக்கும் ஒரு முரண்பாட்டையும் உரையாடலையும் அங்கே வைத்திருப்பார்கள். பொதுவாக இந்த படங்களில் இந்திய குறிப்பாக இந்து கலாச்சாரம் பண்பாடு உயர்ந்தது போலவும் ஐரோப்பிய கலாச்சாரம் பண்பாடு குறைவானது போலவும் ஒழுக்கக்கேடானது போலவும் பல படங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. அதை போலவே தான் பச்சை விளக்கு என்கிற படத்தில் நாகேஷ் அவர்கள் ஆங்கிலோ இந்திய பெண்ணாக வேடமேற்று நடிப்பார்கள். அந்த காலத்திலே பெண் வேடமேற்று நடிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பொதுவாக அப்பொழுது ஆங்கிலோ இந்தியர்கள் தான் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்களும் இல்லாத போது இந்தியர்களே பெண் வேடமிட்டு நடிப்பார்கள். அதிலே ஒரு வசனம் வரும், நலாயினி தன் கணவருக்காக சூரிய ஒளியை நிறுத்தினாலாம், ஆனால் நீ சுவிட்ச் போட்டால் கூட லைட் எரிய மாட்டேங்குது என்று அவனுடைய நீங்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் என்பது போன்ற ஒரு வசனத்தை பச்சை விளக்கு படத்திலே வைத்திருப்பார்கள். பொதுவாக ஆங்கிலோ இந்திய ஆண்களை விட பெண்கள் மீது அதிக ஒவ்வாமை காட்டப்பட்டது. 100க்கு 100 ஓ மானே மானே, சட்டைக்காரி போன்ற படங்கள் ஆங்கிலோ இந்திய பிரதிகளை முன்வைக்கக்கூடிய படங்களாக இருக்கிறது. பொதுவாக பூமிக்கோளின் எந்த நாட்டில் இருந்தாலும் பெண்கள் கலாச்சாரத்தின் பண்பாட்டை தாக்குதலிலும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த திரைப்பிரதிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக 2வது கட்டுரையாக தமிழ் திரைப்படங்களில் நாயகர்கள் என்கிற ஒரு கட்டுரை. 1980 வாக்கில் உள்ளூர் மக்களின் நினைவுகளில் நின்று நிலைத்துவிட்ட நாட்டார் நாயகர்கள் பற்றிய கதைகளை மையமாக வைத்து உருமான சினிமா பிரதிகள் இவைகள். இவை வெகுஜன கதையாடலாக மாற்றி வெளியிடப்பட்ட படங்கள். குறிப்பாக கரிமேடு கருவாயன், மலையூர் மம்மட்டியான், சேவலபேரி பாண்டி போன்றவை இந்த வகைமையை சார்ந்தது. இவர்கள் உள்ளூரில் நிலவிய ஏதோ ஒரு அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக பழி தீர்க்கப்பட்டவர்கள் அல்லது பழி தீர்க்க புறப்பட்டவர்கள். இதில் 2வது ரகம் அப்படிப்பட்ட உள்ளூர் மக்களின் நினைவுகளில் நின்ற கதாநாயகர்களை போன்று அமைக்கப்பட்ட படங்கள். அவர்கள் பெரும்பாலும் சாதி, மதம், வர்க்கம் போன்றவற்றுக்கு
எதிரானவர்களாக இருந்து அந்த படத்திலே கச்சா பொருளாக உள்ள காதலை சேர்த்து வைப்பவர்களாக கூட இருந்தார்கள். இந்த கட்டுரையிலே நாயகன் நாயகி இருவேறு சமூகங்கள், அதை மீறி அவர்கள் ஒன்று சேர வேண்டியிருக்கும். கதையில் அரசியல், சாதி, மதம், வர்க்கம் முதலானவை முரண்களாக, மோதல்களாக இடம்பெறும். முடிவில் காதலர்கள் ஒன்று சேர்வது இந்த நாயகர்களால் எட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பல படங்களில் ஆணவ கொலைகள் கூட நடந்திருக்கிறது. பெரும்பாலும் 1980 வாக்குகளே இந்த காதல் படங்கள் நைந்த நாயகன், வீரநாயகன் என்று 2 கதாபாத்திரங்கள் வைத்திருப்பார்கள். குறிப்பாக முதல் மரியாதை படத்திலே நாயகி குடும்பம் வலுவானது. ஆனால் நாயகன் எளிய அன்றாடத்தை உடையவனாக இருப்பான். இவர்களுக்கிடையே காதல் இருக்கும். பொதுவாக மனிதரில் சூப்பர் ஹீரோவாக இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட மனிதரில் வெவ்வேறு குண அம்சங்கள் உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. உள்ளூர் தலைவரான சின்னையா அவர்களுடைய காதலை சேர்த்து வைப்பார். அதே போல வைதேகி காத்திருந்தால் படத்திலும் வெள்ளைச்சாமி என்கிற ஒரு வீரநாயகன் வருவார். தனது விளையாட்டு புத்தியால் தான் நேசித்த வைதேகியை, முறைப்பெண்ணை இழந்து அதன் காரணமாக மனம் தெரிந்து ஊராக சுற்றி தெரிவார். ஒரு கிராமத்திலே நிலைத்து வாழுகிற போது அங்கே வைதேகியை சந்திப்பார். வைதேகி திருமணத்தன்று கணவனை இழந்த ஒரு விதவை கோலம் பூண்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். இருவரும் சந்தித்து மனமிட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு பெரிய ரவுடி என்னுடைய தங்கை செங்கமலம் ரேஷன் கடை ஊழியரான நடராஜை காதலிப்பார். இந்த இருவருடைய காதலையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாகசத்தை தான் அந்த வெள்ளைச்சாமி செய்வார். வைதேகி காத்திருந்தாளுடைய சித்திரம் இதை உணர்த்துகிறது. இவ்வாறு உள்ளூரிலே சில நாயகர்கள் சாதிக்கு எதிராகவும், மதத்திற்கு எதிராகவும், வர்க்கத்திற்கு எதிராகவும் காதலை சேர்த்து வைக்கக்கூடிய படங்களாக பல படங்கள் அந்த காலகட்டங்களே வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நாயகர்களுக்குத்தான் இந்த நடுக்கற்களை எழுப்பக்கூடிய வழக்கம் இருந்ததாக நாம் வாசித்திருக்கிறோம். குறிப்பாக அதிகமான நடுக்கற்கள் தருமபுரி மாவட்டத்திலே இருப்பதாக செய்திகளை நான் வாசித்திருக்கிறேன். அடுத்த கட்டுரை ஊர்காவல், காவலாளி, காவலாளி என்கிற சேவை என்கிற ஒரு கட்டுரை. இது ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை. பல்வேறு காவலாளி என்கிற சேவையை பல்வேறு சாதிகளும் வகுத்து வந்திருக்கிறார்கள். அது பகுதிக்கேற்ப, காலத்திற்கேற்ப, ஆள்வோருக்கேற்ப மாறியும் வந்திருக்கிறது. ஆனால் தென் தமிழக கதையாடல்களில் இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குரியதாக கருதப்படுகிறது. காவலாளி காட்டும் வீரம், மானம் அக்குறிப்பிட்ட சாதியோடு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வேதம் புதிது, சேனாதிபதி போன்ற படங்கள் இந்த வகையை சார்ந்ததாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் முக்கியமாக குறிப்பிடுவது ஒரு கை ஓசை என்கிற படத்தை தான். இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இதனுடைய இயக்குனராக இருந்திருக்கிறார். பொதுவாக சாதி உணர்வு கூர்மை பெறாத ஒரு காலகட்டம், ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்திற்காக 1975, 80 போன்ற காலகட்டங்கள் உருவாகி கொண்டிருந்தது. தற்போதைய சாதியினுடைய கூர்மை இருக்கக்கூடிய நிலை அப்போது குறைவாக இருந்தது. அதில் சங்கிலி என்கிற ஒருவரை அறிமுகம் செய்திருப்பார். அந்த சங்கிலி தான் அந்த ஊரினுடைய காவலாளி. அந்த ஊருடைய ஒவ்வொரு குடும்பமும் சங்கிலிக்கு அவர் வீட்டு எதிரிலே வந்து நிற்கும் பொழுது 2 ரூபாய்கள் காவல் கூலியாக வழங்குவார்கள். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலே அந்த ஊருக்கு வரக்கூடிய மருத்துவச்சி அவர்கள், உனக்கு நான் காவல் கூலி தர முடியாது, என்னை காவல் காப்பதற்கு இப்பொழுதெல்லாம் காவல் நிலையம் இருக்கிறது, உனக்கு நான் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுதளிப்பார். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த மருத்துவர் அந்த ஊர் மைனரால் பாலியல் சீரழிவுக்காக ஆளாகும் போது அந்த தருணத்தில் சங்கிலி வந்து அவளை காப்பான். அப்பொழுது சொல்லுவான்,
மானம் போன பின்பு வருவது போலீஸாக இருக்கும், ஆனால் மானம் காப்பவன் இந்த சங்கிலி என்று சொல்லுவார். அந்த சண்டையில் அந்த சங்கிலி இறந்தும் போயிருப்பான். அப்பொழுது நீ ஊரை காத்த தெய்வம், உனக்கு என்ன கூலி கொடுப்பது என்று அந்த ஊர் பெரியவர் கேட்பார். அவர் குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிற போது அவர் சொல்லுவார், எங்கள் சாதி மக்கள் டீ கடையில் அமர்ந்து பொது குவளையில் டீ குடிக்க வேண்டும், இதுவே நீங்கள் தரும் காவல் கூலி என்று சொல்லிவிட்டு உயிரை விடுவான் சங்கிலி. அந்த ஊர் பெரியவரும் அதேபோல் ஊரை கூட்டி அந்த சங்கிலினுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பதாக ஒரு கை ஓசை படம் விளக்கி இருக்கிறது. அதே போல அடுத்த கட்டுரையாக திரையில் விரிந்த உள்ளூர் என்கிற கட்டுரை. அந்த கட்டுரையில் மாரி செல்வராஜனுடைய 3 படங்களை முன்வைத்து விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. பரியேறும் பெருமாள் ஆண்டாண்டு காலம் அடக்குமுறைக்கு உள்ளான ஒரு சமூகம் எதிர்த்தாக்குதலை நிகழ்த்துவதாக கதையாடல் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக கர்ணன், அந்த ஊருக்கு பேருந்து நிறுத்தம் கிடையாது. பேருந்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய பக்கத்து ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் அனாவசியமான சீண்டல்களையும் தொந்தரவுகளையும் தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கான போராட்டமாக அந்த கர்ணன் படம், அதனுடைய சித்திரம் விரிந்திருந்தது. குறிப்பாக அதிலே சில குறியீடுகள் மிக முக்கியமாக கர்ணன் படத்தில் கொல்லப்பட்டவர்கள் தான். குறிப்பாக அந்த நாயகனுடைய தங்கை தான். இந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்காக, பேருந்து நிறுத்தத்திற்காக இறந்து போன ஒரு சிறுமிதான் அந்த காட்டு பேச்சு. அந்த போராட்டம் நடைபெறும் போதெல்லாம் காட்டு பேச்சு வருவாள். அப்படி அவர்களுக்கு பஸ் நிறுத்தம் போராட்டத்தின் வாயிலாக கிடைக்கிற போது அந்த காட்டு பேச்சு ஒரு பாறையின் மீது நின்று கைகொட்டி சிரிப்பார். பொதுவாக காட்டு பேச்சு என்பவள் அங்கு ஒரு சாமியாக, கடவுளாக காட்டப்படுகிறாள். பேச்சு என்றால் பேய் பிளஸ் சி என்று இங்கே ஆசிரியர் பேயையும் குறிக்கும். இறந்தவர்கள் கடவுளாகவும் வழிபடுவார்கள், பேயாகவும் வழிபடப்பட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை இங்கே தருகிறார். பொதுவாக இப்படி இறந்து போனவர்கள் தன்னுடைய நோக்கத்திற்காக எப்பொழுதும் அலைந்து கொண்டிருப்பார்கள் என்பது நாம் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அதிலே காட்டு பேச்சு என்கிற சித்தியம் அவ்வாறு காட்டப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக அதிலே புத்தர் சிலை காட்டப்பட்டிருக்கும். அதில் தலையில்லாத புத்தர் சிலை காட்டியிருப்பார். தலையில்லாத அந்த புத்தர் சிலை, அது தலையில்லாத ஓவியம் ஒன்று அந்த ஊரிலே வரையப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்திய முழுவதும் பௌத்த மதம் பரவியிருந்தது என்பது அதன் வாயிலாக இருக்கிறது. அதே போல அந்த தலையில்லாத ஓவியம் என்பது அவர்கள் இன்னும் தங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு குறியீட்டை அடிப்படையாக கொண்டு போராடும் பொழுது தலையில்லாத ஓவியத்தையும், அந்த போராட்டம் நிறைவு பெற்று வெற்றி பெறுகிற போது தலையுடைய ஒரு ஓவியத்தையும் அங்கே குறியீடாக காட்டியிருப்பார். அப்படி மிக அற்புதமான ஒரு படமாக நூலாசிரியர் விமர்சனம் செய்திருக்கிறார். அடுத்தபடியாக மாமன்னன். இந்திய அரசியல் சாசனம் பட்டியலின மக்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்றங்களில் பிரதிநிதித்துவம் வழங்கினாலும் கூட ஆதிக்க சாதிகள் வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பைத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு அந்த எம்எல்ஏ அடங்கி ஒடுங்கி அடிமையாய் கிடக்க வேண்டும் என்பதே விதியாக இருக்கிறது. அதை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டம்தான், கிளர்ச்சிதான் மாமன்னனாக திரை காவியத்தில் விரிந்திருக்கிறது. அங்கே குறியீடாக நாற்காலி வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி மாரி செல்வராஜன் 3 படங்கள் குறியீட்டோடு சமூக மாற்றத்திற்காக போராடப்பட்டதாக இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இளையராஜனுடைய பாடல்கள் காலமும் வெளியும் என்கிற ஒரு கட்டுரையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். பொதுவாக இளையராஜா அவர்கள் அறிமுகமான காலம் இந்திய முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம்.
பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் காங்கிரஸுக்கு பதிலாக மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு காலமாக பல்வேறுபட்ட சமூக அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க ஒரு காலமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் 1976 அன்னக்கிளி வாய்ப்பு இளையராஜாவுக்கு கிடைத்தது. பொதுவாக பாவலர் வரதராஜன் அவருடைய அன்னார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பேரெடுத்த பாடகராக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு கச்சேரிக்கு அவர் செல்லும் பொழுது இவர் கூட செல்வது வழக்கமாக இருந்திருக்கிறது. சென்னையில் பாவலர் பிரதர்ஸ் என்கிற ஒரு அமைப்பு இசை கச்சேரிகளுக்கும் நாடகத்திற்கும் இசையமைத்து கொண்டிருக்கிற போது 1976 அன்னக்கிளி வாய்ப்பு இருந்திருக்கிறது. நாட்டுப்புற சொல்லாடலையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார். முதல் அவருடைய படத்திலே ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது என்கிற ஒரு குறியீட்டு பாடலை அவர் வைத்திருக்கிறார். இது இளையராஜா பயணம் தொடங்கிவிட்டதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல்களாக இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 1972 வெளியான தனிக்காட்டு ராஜா என்கிற திரைப்படத்தில் கூவுங்கள் சேவல்களே செந்நிற கொண்டைகளே என்கிற ஒரு பாடலை குறிப்பிட்டிருக்கிறார். கூவுங்கள் சேவல்களே என்கிற ஒரு குறியீடு விடியலுக்கான ஒரு குறியீடாகவும், செந்நிற கொண்டைகளே என்பது இந்த சிவப்பு நிறமுடைய ஒரு இடதுசாரி சிந்தனையை இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு குறியீடாக அதை வைத்திருக்கிறார். அதே போல் கீழ்வெண்மணி 44 கூலி தொழிலாளர்கள் எரிக்கப்பட்ட அந்த கடையாடலில் திரை சித்திரமாக வந்த போது வாழேந்தடா வேங்கைகள் இனி தூங்காதடா போன்ற புரட்சிமிக்க பாடல்களை இளையராஜா அவர்கள் வைத்திருக்கிறார். சமூக மாற்றத்திற்கான அறிவிப்பாக ஆரம்பமாக திரையில் விரிந்தது இளையராஜானுடைய பாடல்கள். இந்த நூல் ஏராளமான சமூக திரைப்படங்கள் எடுத்தாளப்பட்டு விமர்சிக்கப்பட்டுள்ளன. அனைவரும் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நூல் என்பதில் ஐயமில்லை. இந்த நூலை விமர்சனம் செய்ய நிஜம் நிழல் சமூகம் இந்த நூலை விமர்சனம் செய்ய எனக்கு வாய்ப்பளித்த அண்ணல் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கு நன்றியை கூறி இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.